கருநில போராட்டம் மன்னார் மாவட்டத்துல ஏனென்ற ஒரு கேள்வி வந்து இப்ப அதிகமா இருந்து கொண்டிருக்குது. கருநில போராட்டம்னு சொல்லும்போது கருண்டா ஒரு உயிர் உருவாகிறதுக்கு கரு ஒரு முக்கியன்ற மாதிரி அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு வந்து நிலம் வந்து ஒரு முக்கிய அத்தியாவசிய தேவையா இருக்குது. அப்ப அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போராட்டமா தான் இது இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. கடந்த காலங்களில் இன்றைய போராட்டங்கள் விழிப்புணர்வுகள் வந்து எங்களோட மாவட்டத்தை சேர்ந்த பலர் வந்து நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு விடயங்களும் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருந்தாலும் அதுக்கான தீர்வுன்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியானதா இல்லை. எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சம்பந்தமா பார்ப்போம், அதை வந்து கிடப்புல போடுவோம், நாங்க கூட அதுக்கான தீர்வு தருவோம்னு சொல்றாங்களே தவிர எப்பயுமே வந்து அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுன்றது வந்து இது வரைக்குமே கிடைக்கல. கடைசியா கூட இந்த திட்டங்களை எல்லாம் நாங்க நிறுத்துறோம், இதை வந்து என்ன சொன்னா இடைக்காலமா நிறுத்துறோம் அப்படியான கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஆனா அதை தொடர்ந்து பார்த்தா அந்த திட்டங்கள் அந்த செயல்பாடுகள் வந்து மன்னார் தீவுக்குள்ள வந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்குது. ஏற்கனவே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா அது இருக்குது. அந்த இடங்கள்ல வந்து இந்த கனிய மணல் அகழ்வுன்றது வந்து அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தையும் அங்க இருக்கிற மக்களை வந்து சொந்த நாட்டிலேயே அகதியா வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு விடயத்துல இருந்து எங்களோட மக்களையும் எங்களோட தீவையும் பாதுகாத்துக் கொள்றதுக்காகத்தான் இந்த கருநில போராட்டம் என்ற ஒரு பெயர்ல வந்து இந்த விஷயத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து கேள்விக்குறியா தான் இருக்குது. புதிய அரசாங்கமா இருக்கட்டும், பழைய அரசாங்கமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே சரியான தீர்வை தரல. இதுவரைக்கும் அந்த தீர்வுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நாங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருந்தாலும் இதுக்கான முடிவு, இதுக்கான ஒரு உறுதியான ஒரு பதில் வந்து கிடைக்கல. அரசாங்கம் வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்காங்க. நாங்க நிப்பாட்டுவோம், நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு சரியான தீர்வை வந்து முன்வைக்கணும். அதையும் விழிப்புணர்வு செய்யற ஒரு விதமா தான் இந்த போராட்டம் தொடர இருக்குது. இந்த 7ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி மட்டும் இல்லாம இதை நாங்க தொடர்ச்சியா அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் தொடர்ச்சியா கொண்டு செல்றதுக்கும் இருக்கிறோம்ன்றது வந்து நாங்க கூறிக்கொள்வோம். இந்த மணல் அகழ்வை இலங்கை நிறுவனங்கள், இலங்கை உள்நாட்டு நிறுவனங்களா இல்லை வெளிநாட்டு தன்னாட்டு நிறுவனங்களா அகழ்வதற்கு முயற்சிகள்? இதுல வந்து முக்கியமா ஆரம்ப காலம் ஒரு 11 வருஷத்துக்கு மேலா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் நிறுவனம் தான் கூடுதலா எங்களோட மன்னார்தீவுக்குள்ள வந்து அதுக்கான ஆய்வுகளை செஞ்சு அதுக்கான முடிவு விடயங்களையும் சமர்ப்பிச்சா இருக்குது. இப்ப ஏனைய நிறுவனங்களும் புதுசா வந்துட்டு இருக்காங்க. இதுக்கும் இதுவரைக்கும் பல பேர் மன்னார் தீவுக்குள்ள இருந்தும் துணை போறதா இருக்குது. அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமா நாங்க சொல்லணும்னு சொன்னா மன்னார்ல இருக்கிற மக்கள் எங்களால் இது முடியாது, இதை நாங்க நிப்பாட்டிட்டு போவோம், இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னா அந்த பல்தேசிய நிறுவனங்களுக்கு எதிராக நாங்க ஒன்றும் செய்ய இயலாத நினைச்சோமா இருந்தா நிச்சயமா நாங்க அதை விட்டுட்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே அகதியா இங்கேயோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். அந்த நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னா எங்களோட மக்களும் ஆதரவு தெரிவிக்கணும். அதே சமயத்துல இன்னொன்று என்னன்னு சொன்னா அந்த நிறுவனங்கள், அந்த மண் அகழ்வு செய்யற நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு விழிப்புணர்வு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மீனவ சங்கங்களை பார்த்து இல்லைன்னு சொன்னா சமூக மட்ட அமைப்புகளுக்கு போயிட்டு ஒரு டீல் பேசுற மாதிரி நாங்க உங்களுக்கு இந்தந்த திட்டங்கள் செஞ்சு தரோம், இந்தந்த வேலைகளை செஞ்சு தரோம், நீங்க எங்களுக்கு இதுக்கான ஆதரவை தாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நான் அவங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களே விழிப்புணர்வு அந்த தீவை அழிக்கிறதுக்கான விழிப்புணர்வை செய்யும் போது நாங்க அதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளுக்கு நாங்க எப்பயுமே தயாரா இருக்கணும். அதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் இது. உலக 10 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா கூறுகின்றீர்கள். இதுவரை ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? இதுவரைக்கும் முறைப்பாடுகள் தான். அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு கொண்டு மகஜர் வந்து GA மூலமா ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா தீர்வுன்றது வந்து இது சம்பந்தமான ரிப்போர்ட்டை செய்வோம், இதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு போகும்னு சொல்றாங்களே தவிர நீதிமன்றத்தை நாடி தனிநபர் அல்லது சம்பந்தப்பட்ட வழக்கு தாக்கல் ஏதாவது முன்னர் தாக்கல் செய்திருக்கு இல்லை. இப்ப அதுக்கான ஒரு முறை வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது. மன்னார் மாவட்ட சிட்டிசன் கமிட்டி ஊடாக வந்து அவங்களோட ஆதரவோட சேர்ந்து இப்ப அதை வந்து நீதிமன்றத்துல கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடும் தற்போது நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் வந்து இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பாக ஒரு இளையோராக வந்து மன்னார்ல நடைபெற இருக்கின்ற கனியமணல் அகழ்வு தொடர்பாக வந்து நாங்கள் ஒரு 2 நாள் மக்கள் விழிப்புணர்வு எழுச்சி ஒன்று செய்வதற்கு நாங்கள் மன்னார் இளைஞர்களாக தீர்மானிச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமாக 6ஆம் தேதி 7ஆம் தேதி மன்னார் மாவட்டத்துல மன்னார் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே வந்து நாங்கள் இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோட அரசாங்கம் வந்து இந்த கனியவள அகழ்வுக்கு மண் அகழ்வுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதுல வந்து தற்போதைய நிலையாக மன்னார்ல வந்து இல்மனை கனியமண் அகழ்வதற்கான அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து தனியார் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு அது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அது சமர்ப்பிக்கப்பட்டால் சில நேரங்களில் கூடுதலான சந்தர்ப்பம் உள்ளது அதற்கான இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை வந்து வழங்குவதற்கு. அப்படி வழங்கப்பட்டால் மன்னார் தீவு வந்து பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். முக்கியமாக மண் அகழ்வு வந்து பாரிய அளவில் நடைபெற்று அந்த இல்மனைட் கனியமண் வந்து மன்னார்ல எடுக்கப்படும். இந்த நிகழ்வு நடைபெற்றால் லைசன்ஸ் குடுபட்டு கனியமண் அகழ்வு தொடருமானால் மன்னார் தீவில வந்து மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும்.
அதனால் மக்களாகிய நாங்கள் இளையோராக இந்த ஒரு போராட்ட மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகின்றோம். அதே நேரம் வந்து இந்த லைசன்ஸ் அனுமதி வந்து வழங்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு மக்கள் எழுச்சியை வந்து நாங்கள் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் வந்து மன்னார் மாவட்டத்திலே நடைபெற மன்னார் மாவட்ட மக்களும் சரி வடக்கு மக்களுக்கும் சரி நாங்கள் கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கனிய வள அகழ்வு வந்து வடக்குல வந்து இப்ப கூடுதலான முறையில் அவங்களுடைய செயற்பாடுகளை ஈடுபடுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் வடக்குல குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வந்து இந்த இல்மனைட் விஷயம் வந்து பாரதூரமான விஷயமா இருக்கு. இப்போ அனைத்து தரப்பு மக்களும் வந்து விமர்சனங்களை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க, அவனோட உலக குமுறுகளை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. அது போராடக்கூடிய ஒரு ஒரு வடிவத்தை ஒரு சக்தியை வந்து இளைஞராகிய நாங்கள் வந்து இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்போ இதை கருத்தில் கொண்டு எங்களோட இந்த வருகின்ற 6-7 தேதியில் ஒரு விழிப்புணர்வுக்கான பேரணி வந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறோம். இது அவங்க நல்ல சான்ஸை பயன்படுத்தி இளைஞர்களோட ஒரு சக்தியை வந்து அவங்க வெளிப்படுத்தணும். 6-7 தேதியில் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். கடந்த காலங்களில் மன்னார் வந்து பல போராட்டங்கள் மற்றும் பல விஷயங்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விஷயம் வந்து மிகவும் பாரதூரமான விஷயம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மன்னார்ல ஒரு மலைக்கு கூடி தண்ணி ஒரு வடிகால் அமைப்பு சரியில்லாம ஒரு தன்மை காணப்பட்டு கொண்டிருக்குது. மற்ற நிலத்தடி நீர் மட்டும் உபரிநீரா மாறக்கூடிய சூழ்நிலையும் அங்கே காணப்படுது மன்னார்ல, பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறபடியால நாங்க ஒரு இதுக்காக நாங்க ஒரு எதிர்ப்பை ஒன்று தெரிவிக்கணும். எதிர்ப்பு வெளிப்படுத்தாம நாங்க நகர்ந்து கொண்டு போயிடாது. ஏன்னா நாங்க அங்க வசிக்கிறது வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து கேள்விக்குறி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குறாங்க. நிச்சயமா அது வரும். அதனால நாங்க இளைஞர்கள் விழிப்படைந்து கொண்டு நாங்க ஒன்றா சேர்ந்து ஒன்றா பயணிக்கணும். மற்றது என்னன்னு சொன்னா நான் மற்ற கழகங்களுக்கு நாங்க அதை அறிவிச்சிருக்கிறோம். நாங்க எங்களோட ஒன்றா சேர்ந்து வாங்க அப்படின்ட்டு. இப்ப அதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் திருப்பியும் அவங்கள்ட்ட வினயமா கேட்கறது என்னன்னு சொன்னா, எல்லாம் ஒன்றுபட வேண்டும். இந்த விஷயத்துக்காக எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த போராட்டத்தை இந்த பேரணியை நாங்க வெற்றி பெற வைக்கிறது வந்து ஒவ்வொரு மன்னார் மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரஜையில தானிய கடமையா இருக்கணும். இது வந்து மன்னாருக்கு மட்டும் அல்லாமல் இலங்கைக்கு இது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. மறுபடியே நாங்க வடக்குன்னு சொல்லாம அனைத்து நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் வந்து இதுக்கு வந்து கை கொடுக்கணும். அது அவங்களோட ஒவ்வொரு இலங்கை குடிமன்ற தார்மீக கடமையான நாங்க கருதுறோம். தனியா பேரணியா மட்டும் இருக்காது. நாங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி மட்டும் இல்ல, 6ஆம் தேதியில இது தொடர்பா ஒரு திருக்கூத்துகளும் நாங்க அந்த பேருந்து நிலையத்துல செய்யறதுக்கு காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கையெழுத்து போராட்டம் மாதிரி அந்த கையெழுத்து இடுதல் நிகழ்ச்சியும் இடம்பெறும். அந்த கையெழுத்து இடப்பட்டு அதன் பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்புற ஏற்பாடுகளும் எங்களால் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து நாங்கள் இதை மீடியாக்களுக்கு என்ன எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நாங்கள் அதையும் வழங்கி மற்றது வஜகரையும் ஜிஏட்ட கையளிக்கிறதுக்கு இருக்கிறோம். இது தனியான ஒரு பேரணியா மட்டும் இருக்காது. மக்களுக்கு நாங்க எவ்வளவுக்கு தெளிவுபடுத்தணும், இது எவ்வளவுக்கு பாரதூரமான விஷயம். தனியா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லா மக்களுக்குமே பாதிப்பு. இதை எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த இளைஞர்களால நாங்க இந்த பேரணியை ஏற்படுத்தி இருக்கிறோம். மற்றது சில பேர் ஒரு கேள்வி வரலாம், என்னத்துக்காக இதை பேரணியை செய்றீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த கனிய மண்ணன்னு சொல்றது கடற்கரை சைட்டுகள்ல நம்ம இந்த மண்ணை அள்ளும் பொழுது அந்த மண்ணின் தன்மை இழந்து கடல் தண்ணி அதை அரிக்க போகும். இப்ப நம்ம சும்மா நார்மலாவே வீட்டுல ஒரு மண்ணை தோண்டணும்னு சொன்னால் அந்த தோண்டும் பொழுது அந்த மண்ணோட தன்மையா அது இழந்து போயிடும். இவங்க எடுக்க போறது கிட்டத்தட்ட 300 மெட்ரிக் டன்னுக்கு மேல எடுக்க போறாங்க. எடுக்க 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 மண்ணின் தன்மை இலகி போய் அந்த இடத்துக்கு என்ன செய்ய போகுது, தண்ணி உள்ள வர போகுது. ஒரு காலத்துல பாலத்துக்கு அங்கால தீவு இருக்காது, பாலத்துக்கு இங்காலதான் இருக்க வேண்டிய மக்கள் வசிக்க வேண்டிய தேவை ஏற்பட போகுது. சோ இது இல்லாமன்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் இளைஞர்களா நாங்க ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை நாங்க கையில் எடுத்திருக்கோம். இளைஞர்களும் மக்களும் எங்களுக்கு ஆதரவு கட்டாயம் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.